ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ்ட்ட போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தது. அங்கேருந்து செல்லிங் வந்துட்டு நான் ஃப்ரைடே ஈவினிங் vlogல சொன்ன மாதிரி, ஐ மீன் தேர்ஸ்டே vlogல மார்க்கெட் அனாலிசிஸ் vlogல சொல்லியிருந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துட்டு தென் அதே சைட்வேஸில் அப்படியே டோட்டலா லாஸ்ட் ஃபுல் டேவே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்னிங் ஹவருக்கு அப்புறமேட்டு ஃபுல் டேவே டெட் சைட்வேஸ்ல ஒரே ரேஞ்ச்குள்ளேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன் டே டைம் ஃப்ரேம்க்கும் ஒரு வாட்டி மாற்றி ஒரு விண்டோவில் வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு வாட்டி வந்துட்டு அனலைசிஸை வந்து பார்க்கணும். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக ஒரு திங் நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பையிங் ஆக்ஷன் வந்து இனிஷியேட் ஆனது இந்த லெவல் தானே, அந்த லெவலை ஹோல்ட் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எப்படி போகும் அப்படிங்கிறத இனிமே தான் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு தேவை க்ளோசிங் ப்ரைஸ். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 46,594 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 46,594 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லோ கலர் லைன் வந்து 594ல நான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கிறேன். புதுசா வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எல்லோ லைனில் தான் வந்துட்டு நான் க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு மார்க் பண்ணுவேன். 46,594 அதாவது 46,594 வந்து மார்க் பண்ணுறேன் எக்ஸாக்ட்டா. கிட்டத்தட்ட அந்த லெவலில் வச்சாச்சு. அடுத்தது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ண வேண்டிய லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை. இது வந்துட்டு தேவைப்படுது. ஏன்றத நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோ வந்து தேவைப்படுது. அது இந்த இடத்துல வருது. ஸோ இதுவும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஆரஞ்ச் கலர்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அதே இடத்துல ஒரு எல்லோ கலர் லைன் வந்துட்டு நீங்க பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வீக்லி லோ. லாஸ்ட் வீக்கோட லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்க்கு அதுதான். அதாவது 11லேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கோட லோவஸ்ட் கடைசி பாயிண்ட்டா வீக்ல மார்க்கெட் ட்ராவல் ஆன இடமும் அதே இடம் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா, 46,341. ஸோ ஐ மீன் 311 அதுதான் வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட வீக்லி லோவும், அந்த வீக்கோட லாஸ்ட் நாளோட லோவும் அதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சிபிஆரை வந்துட்டு அட் லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இன்னொன்று மார்க் பண்ண மறந்துட்டேன். சாரி. இன்னொன்று என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வெர்ஜின் சிபிஆர், அதாவது வெர்ஜின் சிபிஆர்னா என்ன அப்படின்னு மோடி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன் புதுசாக வந்தவங்களுக்கு. நான் சிபிஆர் பேஸ்ட் ட்ரேடருங்க. வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னா எந்த சிபிஆருக்குள்ளேயாது. சிபிஆருங்கிறது 3 டைப் ஆஃப் பிவோட் பாயிண்ட்ஸ். இதை பற்றி ஒரு எஜுகேஷனல் வீடியோ வந்துட்டு கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க தெரியாதவங்க. ஸோ இந்த சிபிஆரில் வந்துட்டு எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸும் பாஸ் ஆகல. அது வெர்ஜின் சிபிஆர். அதாவது அதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுனா அது வந்துட்டு இந்த வெர்ஜின் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வெர்ஜின் சிபிஆரும் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டுமாரோ பிவட்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். டுமாரோ பிவட்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கான சிபிஆரை முன்கூட்டியே காட்டக்கூடிய ஆப்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்னென்ன லெவல்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 46,800 அதாவது 800லேருந்து 900 வரைக்கும் விச் இஸ் 46,800 900 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்கலாம். இங்கே வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு இருக்குது. வெர்ஜின் சிபிஆர் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, R1 இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிரீன் லைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை 3மே இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது 3மே என்னவா ஆக்ட் ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? மேல மார்க்கெட்க்கு. அதே கீழ வந்தீங்க அப்படின்னா, 3மே சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்கு கீழ பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் இருங்க. சப்போஸ் கீழ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, S1 இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோ அதாவது லாஸ்ட் நாளோட லோ இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீக்லி லோ இருக்கு. ஸோ இந்த இடத்துல 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. சென்டர்ல பார்த்தீங்கன்னா, 2 இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சிபிஆர். சிபிஆரோட 3 லைன்ஸ் இருக்கு. சிபிஆரோட 3 லைன்ஸும் க்ளோசிங் ப்ரைஸும் இருக்கு. ஓகேங்களா? அது லாஸ்ட் மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆச்சோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் சொல்றது சிம்பிளா கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு ஒரு பையிங் ட்ரேட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு பையிங்
ப்ரைஸ் ஆக்ஷனும், பையிங் பேட்டர்னும் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா, இது வரைக்கும் நீங்க டார்கெட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மார்னிங் நான் ட்ரேட் தான் நான் பண்ணுவேன். ஸோ, அதுக்கான அனலைசிஸ் தான் சொல்றேன். ஸோ, இந்த இடத்துல மார்னிங் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு பாசிட்டிவ் கேண்டில் மொமெண்டம் கிடைச்சதுன்னா, இங்க வரைக்கும் பையிங் ட்ரேட் வந்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த இந்த லென்த் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. 600லேருந்து 700, 800, 200 பாயிண்ட் இருக்கு. அந்த 200 பாயிண்ட்ட வந்துட்டு நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஃப்ளாட்டா சின்ன கேண்டிலா ஓப்பன் ஆச்சுன்னா, பையிங் ட்ரேட் நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லாம இந்த இடத்துலேருந்து ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு தெரியுது அப்படின்னா, நீங்க செல் பண்ணாலும் இந்த இடத்த வந்து டார்கெட் புக் பண்ணிக்கணும். ஏன்னா, இங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இந்த இடம் வந்துட்டு செல்லிங் வந்துச்சு அப்படின்னாலும், இந்த லோ வந்து ஹோல்ட் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. இங்கேயும் அதே 200 பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, சப்போஸ் மார்க்கெட் எடுத்தோனயே கேப் அப் ஆயி இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னு நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்கிருந்து ஒரு செல்லிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இங்க வந்துட்டு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு வெர்ஜின் சிபிஆர், ஒண்ணு R1, ஒண்ணு ப்ரீவியஸ் டே ஹை. அதே மாரி தான் மார்க்கெட் எடுத்தோனயே இங்க வந்து கேப் டவுன் ஆயி இந்த இடத்துல பாசிட்டிவ் கேண்டில் குடுத்துச்சுன்னா, ஒரு புல் பேக் வந்து சிபிஆர் வரைக்கும் குடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ, இந்த 4 விதமா நீங்க எடுத்துக்கோங்க. அத தாண்டி ஒரு பெரிய கேப் அப், கேப் டவுன் ஆகுதுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? கேப் அப் ஆகும்போது மார்க்கெட் வொலடைலா இருக்க சான்சஸ் இருக்கு. கேப் டவுன் ஆகும்போது செல்லிங் சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெரி பிக் கேப் அப், கேப் டவுன். பட் இத தாண்டி நான் சொன்னது சிம்பிளான ஒரு அனாலிசிஸ் தான். ஸோ, ஜோன்ஸ் தான் முக்கியம். என்னன்னா, இந்த இடத்துல 3 சார்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 46,900 800-900ல ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 46,300ல ஃபுல் சப்போர்ட் மார்க்கெட்க்கு இருக்கு. ஸோ, இந்த ஜோன்ஸ்குள்ள இந்த சென்டர்லயும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கணக்கா இருக்கு. ஸோ, இந்த 200 பாயிண்ட்க்கு ப்ளே பண்ணலாம். இந்த 200 பாயிண்ட்க்கு ப்ளே பண்ணலாம். ஸோ, கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ணி இன்னைக்கு ஏதோ பிரேக் அவுட், பிரேக் டவுன் ஆகுற கணக்கா நெனச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வாங்காதீங்க. ஆகாதுன்னு நான் சொன்னேன். ஆனா, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கலாம். பட் அது ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன பாசிபிலிட்டி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. முன்னாடி செவுரு இருக்குன்னா, செவுரு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். செவுத்த உடைச்சுட்டு உள்ள போவோமா அப்படிங்கிறது மார்க்கெட் காட்டுறதுல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. அனாலிசிஸ் இவ்ளோ லென்த்தியா நான் போட்டதுக்கு காரணம், எல்லாருமே அனாலிசிஸ் கத்துக்கணும். நான் எப்படி வைட் ஆங்கிள்ல மார்க்கெட் பார்க்குறேன்றத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க நீங்க நெறைய பேரோட வீடியோஸ்ல செக் பண்ணீங்கன்னா, இந்த லெவல், அந்த லெவல், அந்த லெவல், அந்த லெவல்னு ஃபுல்லா வரைஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நான் அப்படி சொல்லல. கிளியரா பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல நான் உங்களுக்கு கிளியரா என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, என்னென்ன சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு தடவைக்கு 2 தடவ வீடியோ பாருங்க. அனாலிசிஸ் புரியலாம். ஏன்னா, இந்த ஸ்டெப் தான் உங்க லைஃப்ல ட்ரேடிங் கரியர் நீங்க பண்றீங்க, பேங்க் நிஃப்டில இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா, இல்ல எந்த இன்வெஸ்டிங், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணீங்கனாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிளான் ஒண்ணு இருக்கணும். நீங்க இங்க என்ட்ரி குடுத்தா எங்க புக் பண்ணீங்க? அதுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கணும். ஸோ, அந்த அனாலிசிஸ் தான் நான் இப்ப போட்டிருக்க வீடியோ. ஸோ, கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்ல நம்மளோட மெயில் ஐடி வந்து நான் வந்துட்டு இதுல குடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுல போயிட்டு நீங்க வந்துட்டு கமெண்ட்ஸ் டவுட்ஸ வந்து மெயில் பண்ணுங்க. அத தாண்டி நீங்க ஏதாவது புதுசா வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ அப்ஸ்டாக்ஸோட ஓப்பனிங் லிங்க் குடுத்துருக்கேன். அதுல போயிட்டு ஓப்பன் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட் இருக்கு அதுல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.